ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இந்த 2025 ஆண்டின் 4 மாதங்களை நிறைவு செய்து 5வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். கர்த்தரே நடத்தி வருகிறார், அவருக்கே கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் தியான பகுதிக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 23:1. நான் தாழ்ச்சியடையேன் அல்லது நான் குறைபடுவதில்லை. இது தேவன் நமக்காக வைத்திருக்கிற நிறைவை, அவருடைய நன்மைகளின் திரட்சியை நமக்கு குறிப்பிடுகிறது. 65ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்ற பொழுது, உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்பதாக சொல்லுகிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதம் 37:11 சொல்லுகிறது. அதன் ஆகாரத்தை நான் மிகுதியாக ஆசீர்வதித்து வருவேன் என்பதாக 132ஆம் சங்கீதம் 15வது வசனம் குறிப்பிடுகிறது. ஏசாயா 55:7 அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெற்றிருக்கிறார். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் என்பதாக ரோமர் 5:17 சொல்லுகிறது. இன்னும் சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஆம், எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் குறிப்பிடுகிறார், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எக்ஸீடிங் அபண்டன்ட்லி நமக்கு செய்ய வல்லவர் என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அவருடைய நன்மையின் திரட்சிகள் ஏராளம். ஆம், ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே நாம் தாழ்ச்சி அடைவது கிடையாது. ஒரு வண்டியில் நிறை பாரமாக ஏற்றப்படும் சரக்குகளைப் போல கர்த்தர் நாள்தோறும் நம்மை மிகுதியான ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிறார் என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. 68ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவதற்கும் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கும் வேறுபாடு உள்ளது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆங்கிலத்தில் பார்ப்போம் என்றால் ஓவர்டேக் தி, அதாவது உன்னை மேற்கொள்ளும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களினால் நம்மை மேற்கொள்ளுகிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படி தேவன் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கமும் செயலுமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதுக்கென்றும், ஒவ்வொரு காலைக்கென்றும், ஒவ்வொரு நாளுக்கென்றும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கென்றும் அவர் உனக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கும்படி அவரிடத்தில் ஏராளம் உண்டு. அவர் நம்முடைய ஜீவியத்திற்காக சகலத்தையும், நம்முடைய கடைசி நிமிடம் வரையுள்ள யாவற்றையும் மிக நேர்த்தியாக அழகாக திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற யாவற்றையும் பல சந்தர்ப்பங்களிலும் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாதவர்களாக இருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கும்போது அதனுடைய பெற்றோர் அதை குறித்து பல திட்டங்களை வகுக்கிறார்கள். நீங்கள் உங்கள் 6 மாத குழந்தையின் வளர்ப்பு பின்னாட்களின் அதன் பல்கலைக்கழக உயர்கல்வி போன்றவற்றிற்காக வகுத்திருக்கும் திட்டங்களை இப்பொழுது அந்த குழந்தைக்கு உங்களால் விளங்க வைக்க முடியுமா? நிச்சயமாய் முடியாது. அந்த குழந்தைக்கு தெரிந்ததெல்லாம் தான் பசியாக இருக்கும்போது அல்லது தாகமாக இருக்கும்போது அழுவது மட்டுமே. இவ்வாறே தேவனுடைய அன்பை பற்றிய நம்முடைய அறிவு மிகவும் குறைவானது. அவர் தம்முடைய அன்பில் அமர்ந்திருப்பார் என்பதாக செப்பனியா 3:17 சொல்லுகிறது. அவர் தம்முடைய அன்பில் அமைதியாக திட்டம் வகுத்து கொண்டிருக்கிறார் என்று இந்த வசனத்தினுடைய மற்றொரு மொழிபெயர்ப்பு கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், நம் ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை நிரப்புகிறார், நமக்கு கொடுக்கிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் தாழ்ச்சி அடைவதில்லை. இங்கே 8ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 3-4 வசனங்களிலே பார்ப்போம் என்றால், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும்
மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்பதாக அவன் தேவனை பார்த்து சிந்தனையில் ஆழ்ந்து வியந்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து அவன் பிரமிப்படைகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு சிறு ஒளிக்கதிராகிலும் ஒரு சிறு வெளிப்படுத்தலாகிலும் உனக்கும் எனக்கும் கிடைக்கும் என்றால் நம்முடைய கவலைகள், பாரங்கள், தவிப்புகள் யாவும் மறைந்து போகும். நாம் அன்பும் கிருபையும் நிறைந்தவரான நம்முடைய நல்ல தேவனை மெய்யாகவே அறிந்து அவர் நமக்காக எவ்வளவாக கவலைப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது நீங்களும் நானும் கவலைகள் யாவும் அகற்றி ஆண்டவருடைய முகத்தை மகிழ்ச்சியோடு பார்க்கத்தான் வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் எவ்வளவாக உன்னை நேசிக்கிறார் என்பதையும் அவர் உன் பேரில் எவ்வளவு அதிகமான கரிசனை உள்ளவராயிருக்கிறார் என்பதையும் நீ உணர்கிறாயா? நீ நானும் அந்த கரிசனைக்கு நாம் எம்மாத்திரம், அதைத்தான் சங்கீதக்காரன் 8வது சங்கீதத்தில் சொல்கிறார். ஆண்டவருடைய நினைவிலே இருப்பதற்கு நாம் எம்மாத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை பற்றி எத்தனை அதிகமாய் நினைவுள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறாய் என்பதை உணர்கிறாயா? உலகத்தாரால் நீயும் நானும் ஒருவேளை அசட்டை பண்ணப்படலாம். ஆனால் கர்த்தருக்கோ நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்படத்தக்கவர்களாக காணப்படுகிறோம், விசேஷமானவர்களாக காணப்படுகிறோம். பரலோகத்தில் பரிசுத்த தூதர்கள் யாவரையும் காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியே மிகவும் கவனிக்கப்படத்தக்கவளாயிருப்பாள். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது 8ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிற அந்த அடுத்த வார்த்தை விசாரித்தல் என்பதற்கான எபிரேய பதம் பொறுப்படுத்து பராமரித்தல் என்றும் பொருள்படுகிறது. நம்மை பெருமளவில் பாதிக்காத ஒவ்வொரு சிறு விஷயத்தை பற்றியும் கூட தேவன் அக்கறை கொள்ளுகிறார் என்ற உண்மையை நாம் பல சந்தர்ப்பங்களிலும் சிந்திக்க தவறிவிடுகிறோம். யார் எனக்கு இருக்கிறார்கள், யார் எனக்கு உதவுவார்கள், ஆண்டவரும் மறந்து விட்டார், ஆண்டவரும் தன்னை மறைத்து கொண்டார் என்று சொல்லி ஆண்டவர் பேரிலே குற்றம் சுமத்துகிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நீயும் நானும் குளிக்கின்ற பொழுது நம்முடைய தலையினின்று விழுந்த ஒவ்வொரு முடியையும் தேவன் எண்ணினார். நீ சற்றும் கவலைப்படாத விஷயம் அது. நீ அதை குறித்த கவலையே உனக்கு இல்லாத ஒரு காரியம். இது நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு மிக சிறிய விஷயத்தை குறித்தும் கூட தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது அல்லவா? அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம் கவலைகளை எல்லாம் நாம் அவர் மேல் வைத்து விடலாம். இதை நாம் உணர்வோம் என்றால் கவலைப்படுவதற்கு பதிலாக தேவனை களிப்பாய் பாடி மகிழுவோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் என்பதாக 139ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் விதமே நாம் தேவனை துதிக்கவும் அவரில் களிகூறவும் கடமைப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. நான் ஒரு கோப்பை தண்ணீரை அருந்தும்படி எடுக்கும்போது என் மூக்கு என் வாய்க்கு சற்று மேலே இருப்பதால் அந்த தண்ணீரில் ஏதாயிலும் கெட்ட மனம் இருக்குமென்றால் அதை என்னால் உடனடியாக பகுத்தறிந்து கொள்ள முடிகிறதல்லவா? அந்த தண்ணீரின் நிறத்தையும் நான் பரிசீலனை செய்யத்தக்கதாக என் மூக்கிற்கு மேலே என்னுடைய கண்கள் அமைய பெற்றிருக்கின்றன அல்லவா? நம்முடைய கண்கள், மூக்கு, வாய் ஆகியவை வேறொரு வரிசை கிரமத்திலே அமைக்கப்பட்டிருந்திருக்கும் என்றால் நாம் புசிக்கிறவைகளை குறித்தோ அல்லது அருந்துகிறவைகளை குறித்தோ நமக்கு என்ன அறிவு இருக்கும்? நாம் எவ்வளவாய் பிரமிக்கப்படத்தக்க விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் வேறு பல பகுதிகளும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளன. நீ அருமையாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியால், இவ்வளவு நேர்த்தியாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய நினைவில் இருக்கிறாய், ஆண்டவருடைய விசாரிப்பில் இருக்கிறாய். நீ தாழ்ச்சி அடைவதில்லை. நான் தாழ்ச்சி அடைகிறதில்லை என்பதற்கும் நான் தாழ்ச்சி அடையேன் என்பதற்கும் மாபெரும் வித்தியாசம் உள்ளது. நான் தாழ்ச்சி அடையேன் என்பது நிகழ்காலத்திற்கு மாத்திரமல்ல, நித்தியம் வரைக்கும் தேவையான சகலமும் எனக்கு இருக்கிறது என்று பொருள்படுகிறது. எனக்கு ஒரு உத்தியோகம் இருக்கிறது, வீட்டில் எனக்கு ஆகாரம் இருக்கிறது, என் தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன என்று நீ சொல்லக்கூடும். ஆனால் தேவ பிள்ளையே, நாளைய தினத்தை பற்றி என்ன? சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் தாழ்ச்சி அடையேன், இப்போது மாத்திரமல்ல, வருங்காலத்திலும் நித்தியம் முழுவதிலும் நான் தாழ்ச்சி அடைவதில்லை.
கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் என் மேய்ப்பர் ஆவார். அந்த மேய்ப்பரை நான் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறேன். அவருடைய சத்தம் அறிந்திருக்கிறேன். அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேன். அவர் என்னுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வார். அவருக்குள்ள ஒரே ஆடு நான் தான். அவர் அண்ட சராசரங்களையும் அரசாட்சி செய்யும் ராஜா. அவர் சகலத்தை சிருஷ்டித்த தேவன். அவர் என்னை கைவிடவே மாட்டார். இது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு வாழ்க்கை என்பதை எண்ணி பாருங்கள். பெரும்பாலும் நாம் இன்றைய தினத்தை குறித்து அல்ல, நாளைய தினத்தை குறித்தே கவலைப்படுகிறோம். நாளை நான் என்ன செய்ய போகிறேன், நாளை நான் அந்த பிரச்சனையை எப்படி சந்திப்பேன், என் பிள்ளைகளின் வருங்காலம் என்னவாகும் என்றெல்லாம் நாம் நாளைய தினத்தை பற்றி கவலைக்குட்பட்டு கலங்குகிறவர்களாக இருக்கிறோம் அல்லவா? என் அருமையான சகோதரனை சகோதரியே, நம் அன்புக்குரிய நம்முடைய நல்ல மேய்ப்பரான அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். நான் வருங்காலத்தில் யாதொன்றிலும் குறைவடையேன். வருங்காலத்தில் எனக்கு தேவைப்படக்கூடிய எதையும் என் நல்ல மேய்ப்பர் பொறுப்படுத்திக் கொள்வார். நீயும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கின்ற பொழுது அவருடைய நினைவில் இருக்கிற நீ, அவருடைய விசாரிப்பில் இருக்கிற நீ, அவருடைய அன்பின் பரிபூர்ணத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்படுகிற நீ அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நீ அவருடைய கரத்தின் வரைபடமாய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன் என்று தைரியமாய் சொல்ல முடியும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் தாழ்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக நீர் தாழ்ச்சியடைந்து எங்களை தேடி வந்தீர். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பராக ஆண்டவரே உம்முடைய நினைவில் எங்களை வைத்திருக்கிறீர். உம்முடைய விசாரிப்பில் எங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பரிபூரணத்திலே நீ கொடுத்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் பிரவேசிக்கிற இந்த புதிய மாதத்திலேயும் தேவனுடைய பரிபூர்ண கிருபைக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாய் காணப்பட ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்ற நல்ல அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட, மேய்ப்பனை நாங்கள் அறிந்த ஆடுகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கையிட எங்களுக்கு கிருபை தான். மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.